அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கிளாஸில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் 21 சரக்கு விற்பனை சட்டத்தில் பகுதி 4 பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு விலைபெறா வணிகரின் உரிமைகள், ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர். அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பொருளானது நம்ம விற்கிறோம். சரிங்களா? கடனுக்கு பொருளை விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கடனுக்கு பொருளை விற்கிறப்ப என்ன பண்ணிடுறோம், அந்த விற்கிறவருக்கு அந்த வாங்கினவர் என்னவா அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை தரலை அப்படின்னா, அவள் அந்த விற்றவருக்கு என்னென்ன மாதிரியான உரிமைகள் எல்லாம் சட்டப்பூர்வமாக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சார்ட் பாருங்கள். விலைபெறா வணிகரின் உரிமைகள். ஓகேங்களா? அதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. சரக்கு மீதான உரிமை, வாங்குனர் மீதான தனிப்பட்ட உரிமை சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரக்கு மீதான உரிமை. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், விற்ற பொருள் மீதான உரிமை வாங்குனருக்கு மாறிய போது அப்படிங்கிறத ஒரு ஹெட்டிங்கில் பார்க்குறோம். 2வது பற்று உரிமைன்னு ஒன்று பார்க்குறோம். 3வது வழி இடைநிறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரக்கு என்ன பண்ணிட்டோம், ஏற்றிட்டு போகிறப்பயவும் ஸ்டாப் பண்ணி நம்ம விற்ற சரக்கு என்ன பண்ணுறது, நம்ம திருப்பி எடுத்துக்கிறது. சரிங்களா? அந்த இதை குறிக்கும். மறு விற்பனை உரிமை, இது எது கீழே வருது, சரக்கு மீதான உரிமை கீழே வருது. சரிங்களா? அடுத்து சரக்கு மீதான இன்னொரு கட்டிங்க பிரிச்சுட்டு அதில் பாருங்கள், விற்ற பொருள் மீதான உரிமை வாங்குனருக்கு மாறாத போது. விற்ற பொருள் என்ன வரல, வாங்குனவருக்கு மாறாமல் இருந்துச்சுன்னா அப்போ எப்படியான உரிமையெல்லாம் அந்த அவருக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி உரிமை எப்படி அந்த உரிமையில் அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2வது பொருள் வளங்களை நிறுத்தி வைத்தல். நம்ம சரக்கு என்ன பண்ணுறோம், கொடுக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறது. 3வது பற்றுரிமை. அடுத்து வழி இடைநிறுத்து. கடைசியாக பார்க்க போகிறது மறு விற்பனை உரிமை. இது நம்ம எது கீழே பார்க்க போகிறோம், சரக்கு மீதான உரிமை கீழே இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? அடுத்து விலை பெறா வணிகரின் உரிமைகளை 2வது கட்டிங் பார்த்தோம்ல, வாங்குனர் மீதான தனிப்பட்ட உரிமை சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு விலைக்கோரி வழக்கு. விலைக்கோரி வழக்கில் என்ன பண்ண, விற்ற பொருளுக்கு என்ன பண்ணலாம், கேஸ் போட்டு அது என்ன பண்ணலாம், அவருக்கு நீ விற்ற பொருளுக்கு உண்டான பணத்தை நீ வாங்கிக்கிறலாம். அது ஃபஸ்ட்டு. செகண்டு இழப்பீடு கேட்டு வழக்கு. சரியா? இழப்பீடு கேட்டு என்ன பண்ணுறாங்க, வழக்கு தொடரலாம். 3வது வட்டி கோரி வழக்கு. சரியா? நீ அந்த கொடுத்துக்கூடிய பணமோ இல்லை பொருளுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப காலம் கடந்து போயிடுச்சுன்னா இந்த காலம் கடந்து கொண்டு என்ன பண்ணலாம், வட்டி கேட்டு வழக்கு தொடரலாம் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம கீழே தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விலைபெறா வணிகர் பொருள். சரி, விலைபெறா வணிகருக்கு பொருள் என்ன சொல்லி பாருங்கள், விற்ற பொருளின் விலை முழுவதும் செலுத்தப்படாவிட்டாலும் அல்லது விற்ற பொருளுக்கான வாங்குனர் கொடுத்த காசோலை அல்லது மாற்றுச்சீட்டு அவமதிக்கப்படும் போது விற்றவர் விலைபெறா விற்குனராக கருதப்படுகிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, கடனுக்கு ஒரு பொருளை விற்றுருக்கிற, சரிங்களா, நம்ம பொருளை விற்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம், பகுதி பொருளை கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் விற்கிறேன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு முழுக்க தராமல் பாதி ரூபா கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாட்ட அந்த முழு தொகைக்கு சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், காசோலையோ இல்லை வங்கி வரவோலையோ அப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காருன்னு வைங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பேங்க்கில் போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அவமதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாலும் அது என்னவாக தான் கருதப்படுறோம், விலைபெறா வணிகராக தான் கருதப்படுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, விற்ற பொருளுக்கு பணம் வரலை, சரி தராமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் விற்பனையாளருக்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருக்குது, அதான் நம்ம சுருக்கமாக கொடுத்துக்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள். ஆக விற்ற தொகையில் ஒரு பகுதியை மட்டும் பெற்றவர் கூட விலைபெற செலுத்தப்படாத விற்குனர் தான். இந்த மாதிரி விற்ற பொருளுக்கு பாதி பணம் கூட வாங்காமல் இருந்தாலும் அவர் என்ன மாதிரி தான் நம்ம கருதப்படுறோம், விலைபெறா விற்குனர் தான் அப்படி சொல்லி கருதப்படுறோம். ஓகே. அடுத்து விற்குனர் என்ற சொல்லில் சரக்கின் உரிமையாளர் மட்டுமின்றி அவரது முகவரியும் அல்லது காப்பீட்டு பெறுநரையும் குறிக்கும். என்ன பண்ணுறாங்க, அவருடைய சரக்குடைய உரிமையாளர் இருக்கிறாங்கல்ல அவரும் சரி, இல்லை முகவர் அந்த பொருட்கள் சார்பாக வாங்கி விற்க தர்றாரு அந்த முகவரி என்ன பண்ணுது இல்லை குறிக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சரி, இது மீனிங் பொருள் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு விலை செலுத்தப்பெறா வணிகருக்கான உரிமைகள். சரியா? என்ன பண்ணல, அந்த விற்ற பொருளுக்கு பணம் வாங்காமல் இருக்காருன்னா அவருக்கு என்ன மாதிரியான உரிமைகள்லாம் இருக்குது அப்படி சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு சரக்கிற்கு எதிரான உரிமை. 2வது
விற்ற சரக்கின் உரிமையை வாங்குனருக்கு மாற்றப்பெருக்கும் போது. இது ரெண்டுன்னு சொல்லி மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். பற்றுரிமை. ஆனால் பற்றுரிமை என்ன சொல்லி பாருங்கள். விலை முழுவதையும் பெறும் வரை சரக்கை தன் வசம் வைத்து கொள்ளும் உரிமை விலை பெறா வணிகருக்கு உண்டு. என்ன பண்ணுறாரு, நீ பொருள் வந்து விற்றுட்டேன்னு வச்சுக்கோங்க. விற்ற பொருள் என்ன பண்ணிக்கிறலாம், அவர் வந்து விற்ற பொருளுக்கு உண்டான பணத்தை வந்து தராமல் இருக்கிறாருன்னா அவர் பணம் தர வரைக்கும் என்ன பண்ணிக்கிறலாம், அந்த பொருளை நீங்களே வச்சுக்கிறலாம். அவர் எப்போ பணம் தராரோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த பொருளை வந்து நீங்கள் திருப்பி அவருக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, சரக்கின் உரிமையை விற்றவர் பெற்றிருக்க வேண்டும். என்ன பண்ணுறாரு, சரக்கோடைய உரிமை விற்றவர் வந்து பெற்றிருக்கணும். அப்படின்னு அர்த்தம்னா பொருள் வந்து விற்றுட்டேன்னு சொன்னால் அந்த பொருள் என்னவாக இருக்கணும், அவர் பணம் தர வரைக்கும் நீ வச்சுக்கணும், எல்லா ரைட்ஸ் வந்து உனக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுக்கு பொருந்தோன்னா தவணை முறை வாங்குறாங்கல்ல அதுக்கு பொருந்தும். நான் மொதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் தவணை முறைனா என்ன, வாடகை கொள்முதல்னா என்னன்னு சொல்லிட்டு. தவணை கொள்முதல் என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ஓகே, தவணை தொகை வந்து 80,000 ரூபா இருக்குன்னு வைங்களேன். நீ மாதம் மாதம் என்ன பண்ணுறேன், நான் ஒரு 5,000 வீதம் வந்துட்டு கட்டிட்டு வர்றேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு கட்டிட்டு வரோன்னா ஒரு 4-5 மாதம் கெட்டாமல் போட்டிருக்கிறோம், தவணை தொகையும் செலுத்தாமல் போட்டிருக்கிறோன்னா அந்த சரக்கு நம்ம கொடுத்தாருல அவர் என்ன பண்ணுவார், வார்னிங் கொடுப்பார். சரிங்களா? அவகாசம் காலம் கொடுத்து அதுலேயும் நம்ம கெட்டல என்ன பண்ணுவார், நமக்கு அந்த அவர் கொடுத்த அந்த சரக்கானதை அந்த பொருளை என்ன பண்ணிப்பார், திருப்பி எடுத்துக்கிடுவாங்க. சரியா? அது வந்து உங்களுக்கு பொருந்தும். ரெண்டாவது, கடன் பேரில் சரக்கை விற்கக்கூடாது அல்லது கடனுக்கு விற்ற பின் கடனின் தவணையை காலம் முடிந்து இருக்க வேண்டும். என்ன பண்ணுறாரு, கடன் பேரில் சரக்கு வந்து விற்றுருக்கக்கூடாது. அப்படி இல்லாட்ட என்ன பண்ணணும், கடனுக்கு விற்றிருப்பேன்னா கடனின் தவணை காலம் முடிவந்து இருக்க வேண்டும். அது என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து கடனுக்கு வந்து சரக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து கடனுக்கு பொருளை விற்றுருக்கிறேன்னா என்ன பண்ணணும், தவணை காலம் ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் சொல்லி 3 நாள் சொல்லி தவணை கொடுக்குறோமா, அந்த தவணை காலம் என்ன பண்ணுறது வந்து கடந்திருக்கணும். கடந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த உரிமை வந்து பெற முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 3ஆவது பாயிண்ட்டு, வாங்குனர் நொடிப்பு நிலை அடைந்திருக்க வேண்டும். வாங்குனர் நொடிப்பு நிலை அடைந்திருக்கணும். இந்த நொடிப்பு நிலை அப்படிங்கிறதுனா உடல் ரீதியாக பின்தங்கி இருக்கிறது கிடையாது. சரியா? நொடிப்பு நிலை அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார். என்னவல்ல வாங்கின கடனை கட்ட முடியாமையோ இல்லை பணம் அவருக்கு வந்து என்ன பண்ணலாம் தட்டுப்பாடோ எப்படி வேணால் இருக்கலாம், பொருளாதார ரீதியாக அவர் என்ன இருக்கார், பின்தங்கி இருக்கிற நம்ம என்ன சொல்கிறோம், நொடிப்பு நிலை அடைந்தவர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் அவருக்கு என்ன இருக்குது, பற்றுரிமை ஏற்படுது. பற்றுரிமை என்ன சொன்னோம், விற்கக்கூடிய பொருட்களை தன்வசம் வைத்துக்கொள்ளக்கூடிய உரிமை வந்து அவருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், சரக்குரிமை பத்திரத்தை விற்பவருக்கு மாற்றி கொடுத்திருந்தால் கூட பற்றுரிமை பாதிக்கப்படுவதில்லை. என்ன பண்ணுறாரு, சரக்குரிமை இருக்குல்ல, சரக்குரிமை வந்து என்ன பண்ணுறாங்க, பத்திரத்தை விற்பவருக்கு மாற்றி கொடுத்திருந்தால் கூட பற்றுரிமையை பாதிக்கப்படுவதில்லை. என்ன பண்ணுறாங்கன்னா எழுத்துப்பூர்வமாக எழுதி தர்றாங்க வச்சுக்கோங்க, அதில் கூட என்ன ஆகாது, மாறாது. சரியா? எந்த வித பாதிப்பும் கிடையாது. இப்போ யாருக்கு இந்த விற்கவருக்கு என்ன கிடையாது, பற்றுரிமை வந்து கிடையாது. சரியா? பாதிக்கப்படுறது கிடையாது. சரியா? அடுத்து பாருங்கள், உதாரணம் பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவருக்கு 10 தொலைக்காட்சி பெட்டிகளை விற்கிறார். என்ன பண்ணுறாரு, ஏங்கிறவர் பிங்கிறவருக்கு 10 டிவி வந்து என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு. பொருட்கள் பொது சரக்கேற்றியிடம் சரக்கை அனுப்பும் வழியில் சென்று கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுறாங்க, பொது சரக்கேற்றினா இந்த லாரியோ ட்ரெயினோ, ஓகே, அதை என்ன பண்ணுறாங்க, ஏற்றி அனுப்பி வச்சுட்டாங்க. சரியா? பொருட்கள் பொது சரக்கேற்றியிடம் சரக்கை இருப்பினும் வழியில் சென்று கொண்டிருக்கிறது. விற்ற சரக்கைக்கான உரிமை பத்திரமும் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படும் விட்டது. இந்நிலையில் வாங்குனர் பி நொடிந்து விட்டார். அந்த சரக்கை இடைமறித்து கைப்பற்றி கொள்ளும் உரிமை உண்டு. என்ன பண்ணுறாரு, ஏ வந்து பிக்கு வந்து 10 தொலைக்காட்சி பெட்டி அனுப்பி வைக்கிறாரு. என்ன பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஒரு கதையை சொல்கிறேன். முதலேருந்து என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஏங்கிறவர் எங்கிறாரு, மதுரையில் இருக்கிறாரு, பிங்கிறவர் சென்னையில் இருக்கிறாரு. சரி, அப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு எங்கே போகுது, தொலைக்காட்சி பெட்டி இந்த டிவியானது போகுது, 10 போகுது. போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான அக்ரிமெண்ட் பத்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரெடி பண்ணி ஏ ஆனவர் பிக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாரு சென்னைக்கு. ஆனால் அது போயிட்டுருக்கப்போ என்னவா இருக்குது, பி வந்து நொடிப்பு நிலை அடைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி ஏக்கு தெரிஞ்சிருக்கப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த போய்கிட்டு இருக்க பற்றி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, இந்த பயணம் பண்ணி போகுது பற்றி அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், வழி மறைச்சு அந்த பொருட்களை தன்வசம் படுத்தி கொள்ளக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது, இந்த ஏக்கு வந்து இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னால், நொடிப்பு நிலை அடைந்து போயிட்டார். என்ன பண்ணார், அவர் வந்து அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை அவரால் திருப்பி செலுத்த முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு.
சொன்னேன்ல, நொடிப்பு நிலையில் என்ன சொன்னேன், பொருளாதார ரீதியாக பின்தங்கி போயிருக்கிறாங்க. சரியா, அதுதான் இந்த இது சொல்லுது. சரியா, அடுத்து பாருங்கள். விற்ற சரக்கின் ஒரு பகுதி வாங்குனருக்கு சென்று விட்ட நிலையில் விற்பனையாளர் மீதமுள்ள அனுப்பாத சரக்கின் மீது பற்றுரிமை செலுத்த வேண்டும். என்ன சொல்கிறாங்க, விற்ற சரக்கின் ஒரு பகுதி வாங்குனருக்கு சென்று விட்ட நிலையில் விற்பனையாளர் மீதமுள்ள அனுப்பாத சரக்கின் மீது பற்றுரிமை செலுத்த வேண்டும். என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 10 டிவி இதை வச்சே உதாரணத்துக்கு சொல்லலாம். 10 டிவி என்ன பண்ணுறாரு, ஆர்டர் பண்ணிக்கிறாருன்னா 5 டிவி என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து அந்த ஸ்பாட்லேயே வாங்கிட்டு போயிட்டார். ஓகே, மிச்ச பேலன்ஸ் 5 டிவி என்ன பண்ணுறேன், நான் மீத தொகையை செலுத்திட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா என்ன பண்ணிட்டுல, அந்த 5 டிவிக்கு உண்டான பணத்தை கொடுத்துக்காரு, பேலன்ஸ் உள்ள டிவிக்கு உண்டான பணத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த மிச்ச பொருட்கள் இருக்குது பார்த்தியா, அந்த பொருட்களுக்கு உண்டான பற்றுரிமை யார் பெறுறாங்க, இந்த விற்பனையாளர் வந்து பெறுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள். ஆனால் சரக்கின் ஒரு பகுதியை ஒப்படைக்கும் பொழுது முழு சரக்கையும் ஒப்படைக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை வாங்குனர் உணர்த்திவிட்டால் விற்றவர் பற்றுரிமை செலுத்த முடியாது. என்ன பண்ணுறாரு, அந்த விற்ற சரக்கு முழு சரக்குக்கு என்ன பண்ண முடியாது, இவர் வந்து எந்தவித உரிமையும் கொண்டாட முடியாது. ஏன் கொண்டாட முடியாது, பாதி பொருள் அவன் கைக்கு போயிடுச்சு, மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ பொருள் அவன் கையில் இருக்குதோ, அந்த விற்கிறோட கையில் இருக்குதோ, அதுக்கு தான் என்ன பண்ண முடியும், அவன் வந்து பொருளுக்கு உண்டான உரிமை கொண்டாட முடியும்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்கள். பற்றுரிமை இழப்பு. ஓகே, ரைட்ஸ் ஆஃப் லீன் இஸ் லாஸ்ட். ஓகே, என்ன பண்ணுற, லாஸ்ட் ஆகுது. எப்படி லாஸ்ட் ஆகுது பார்த்து சொன்னால், பற்றுரிமை எந்த இடத்துலலாம் தவிர்க்கப்படுது அப்படி சொல்லி பாருங்கள். கீழ்குறிப்பிட்ட சூழ்நிலையில் விற்பனையாளர் பற்றுரிமை இழக்கிறார். ஆனால் விற்ற பொருளுக்கான விலையை தராத நிலையில் சரக்கை தான் நிலைத்தபடி நிறுத்தி வைத்திருக்கும் உரிமை ஒப்பந்தம் போடும்போதோ என்ன பண்ணுறாரு, விற்ற பொருளுக்கான விலையை தராத நிலையில் என்ன பண்ணுற, ஒரு பொருளை வந்து விற்றுட்டோம், அந்த விற்ற பொருளுக்கு என்ன பண்ணல, விலையை வந்து தரலை, அந்த சமயத்தில் தான் நினைத்தபடி நிறுத்தி வைக்கும் உரிமை ஒப்பந்தம் போடும்போதே எடுத்துக்கொள்ள தவறும்போது பற்றுரிமை இழக்கிறார். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒப்பந்தம் போடுறோம்ல, அக்ரிமெண்ட் போடுறப்ப என்ன பண்ணுறது, அது வந்து ஒருவேளை நான் அந்த பணத்தை கொடுக்கல, அந்த விற்கிறவருக்கு வந்து இந்த வாங்குறவர் வந்து பணத்தை கொடுக்கலன்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகணும்னு என்ன சொல்லிடணும், அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்திலே சொல்லிடணும். அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன ஆகுது, பற்றுரிமை வந்து இழக்குது. யாருக்கு இழந்து போகுது, விற்பனையாளருக்கு வந்து இழந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா, ஒப்பந்தம் போடும்போதே என்ன பண்ணணும், நம்ம வந்து எல்லா விதமான நடவடிக்கைகளும் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். நம்ம 11ஆம் வகுப்பு வணிகவியலே படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஒப்பந்த சட்டம் 1872 இந்திய ஒப்பந்த சட்டம் சொல்லி படிச்சிருப்போம்ல, அதில் தெரியும் உங்களுக்கு ஒப்பந்தங்கத்திலே நிறைய வகைகள் இருக்குது. ஓகே, அது வந்து இதுக்கு பொருந்தும். சரியா, ஒப்பந்தம் போடுறதே என்ன பண்ணணும், எல்லா விதமான நடவடிக்கைகளும் பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எதிர்காலத்தில் அந்த விற்கிறவருக்கு வந்து பாதுகாப்பு. சரியா, அதான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள். உதாரணமாக எக்ஸ் என்பவர் ஒய் என்ற வாங்குனரை பொருள் விற்கிறார். என்ன பண்ணுற, எக்ஸ் என்பவர் வந்து ஒய் என்ற வாங்குனருக்கு வந்து பொருளை விற்கிறார். இதில் யார், எக்ஸுங்கிறவர் விற்கிறவங்க, ஒய்ங்கிறவர் வாங்குறவர். சரியா, பொருளை விற்கிறார். ஆனால் எக்ஸ் விற்பனையாளர் ஒய் என்ற வாங்குனரின் பெயரில் ரயில் ரசீதை எடுக்கிறார். என்ன பண்ணுறாரு, எக்ஸ் என்ற விற்பனையாளர் வந்து ஒய் என்ற பேருக்கு என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயின் பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரசீது வாங்குறாரு. அந்த பணத்தை பொருளை அனுப்பி வாங்கிக்கலாம், குட்ஸ் ட்ரெயின். சரியா, சரக்கு ட்ரெயின் சொல்லுவாங்களா, அதில் என்ன பண்ணுறாரு, இவருடைய பேரில் ரசீது வந்து வாங்குறாரு. அதனை ஒய்க்கு அனுப்பி விட்டார். எக்ஸ் வாங்கி என்ன பண்ணுறாரு, ஒய்க்கு வந்து அனுப்பி வச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில் எக்ஸ் என்ற விற்பனையாளர் பொருளின் மீதான பற்றுரிமையை கொண்டிருக்க விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது. ஏன் காட்டுகிறது, சரக்கை நீ எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும், சரக்கை நீ எப்போ அவன் எடுத்துக்கிறானோ அப்போ என்ன பண்ணணும், அவங்க ரிசிப்டை கொடுத்தானே வாங்கணும். என்ன பண்ணுற, முன்னக்கூட்டியே அடித்து வச்சதுனால என்ன பண்ணுறது, இதுக்கு வந்து எந்தவித உடன்பாடும் இல்லாத மாதிரி கருதுறான்னு சொல்லி இதில் கொடுத்துக்கிறாங்க. சரி, அதில் ஆவணா பாயிண்ட் பாருங்கள். வாங்குனரோ அல்லது அவரின் முகவரோ பொருளின் உரிமையை பெற்றுவிட்டால் என்ன பண்ணுறாங்க, பொருளை வாங்குறாரு அவரோ இல்லை அவருடைய முகவரோ ஏதன்னு சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணணும், பொருட்கள் மீதான உரிமையை பெற்றுவிட்டால் ஈனா பற்றுரிமை செய்ய உரிமையை விற்பவர் விட்டு கொடுத்திருந்தார். என்ன பண்ணுறாங்க, அந்த பற்றுரிமை செய்கிறாங்க பற்றி அதை என்ன பண்ணுற, விற்கிறவர் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற, சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, சரி விட்டு கொடுக்கறது, தியாகம் பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது வந்து பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாப்பா, ஓகே. அடுத்து பாருங்கள். ஆவணா பாயிண்ட்டு. போக்குவதில் இருக்கும் சரக்கை நிறுத்தும் உரிமை. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டாஃப் இன் டிரான்சிட். என்ன பண்ணுறல, அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றும் பொழுது நிறுத்தக்கூடிய உரிமை எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சரக்கு விற்பவர் இடத்திலிருந்து வாங்குனர் இடத்திற்கு வழியில் சென்று கொண்டிருக்கும் போது அதை வழிமறைத்து
தன் கைவசம் தன் கைவசம் கையகப்படுத்தும் உரிமை விலைபெறா வணிகருக்கு உண்டு. என்ன பண்ணுறாங்க, சரக்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறப்ப அந்த சரக்கேற்றி பொது சரக்கேற்றி சொல்கிறாங்கல்ல, அந்த லாரியில் போகிறப்ப என்ன பண்ணணும், வழி மறைச்சு அதுக்குண்டான வழி மறைத்து கையகப்படுத்தி, சரியா கையகப்படுத்தினா தன் வசம் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, தன்னோட கைவசம் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது உரிமை இருக்குது. சரி, அதுக்கான நிபந்தனைகளை வந்து கீழே கொடுத்துக்கிறாங்க. பார்க்குறீங்களா. ஆனால் பாருங்கள், சரக்கு விற்பவரிடமோ அல்லது வாங்குனர் கைவசமோ இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறாங்க, சரக்கு வந்து விற்பவரிடமோ அல்லது வாங்குனர் வசமோ இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறாங்க, அந்த எந்த சூழ்நிலையில் அவர் வந்து வழிமறைச்சு எடுக்கிறான்னா அந்த விற்றவரோ இல்லை வாங்குறவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க கைவசம் இருக்கக்கூடாது. அது எப்போ இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டுருக்கணும். சரி, அந்த பொது சரக்குன்னு சொல்கிறாங்க, லாரிலேயோ இல்லை ட்ரெயினில் என்ன இருக்கணும், போயிட்டுருக்கணும், ரன் ஆகிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து, ஒரு மூன்றாவது நபரிடம் இருக்க வேண்டும். அதாவது பொது சரக்கேற்று மூன்றாவது நபர்னா வேற நபர், விற்கிறவங்க வாங்குறத தவிர வேறோட ஆள் பக்கம் இருக்கணும். அது யாராக இருக்கலாம், முகவராக இருக்கலாம், இல்லை பொது சரக்கேற்றியாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா. அடுத்து, பொருளை சேர்க்கு நோக்குடன் ஒப்படைக்கப்பட்டு வழியில் சென்று கொண்டிருக்க வேண்டும். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சரிங்களா. அடுத்து ஆவணா பாயிண்ட் பாருங்கள். வாங்குனர் நொடிப்பு நிலை அடைந்திருக்க வேண்டும். என்ன பண்ணுறாரு, பொருளை வாங்குறாருல அவர் என்னவா இருக்கணும், நொடிப்பு நிலை அடைந்திருக்க வேண்டும். அதாவது வாங்கின பொருளுக்கு பணம் செலுத்தப்பட முடியாத நிலைமை, பொருளாதார ரீதியாக பின்தங்கியக்கூடிய நிலைமை. சரிங்களா. அடுத்து ஆவணா பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஈனான்னு மாற்றிக்கோங்க. சரிங்களா, புக்கில் வந்து மிஸ்டேக்கு. போக்குவதில் இருக்கும் சரக்கை நிறுத்தும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, போக்குவதில் இருக்கக்கூடிய சரக்கை வந்து நிறுத்தக்கூடிய உரிமை. அதை என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ஹெட்டிங் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். இந்த ஆவணா ஹெட்டிங் இருக்குல்லப்பா, அது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஈனான்னு சொல்லி மாற்றணும். இது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இருக்குல்ல, இது வந்து என்னென்னா ஹெட்டிங் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டணும். ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அது என்னென்னா, போக்குவதில் இருக்கும் சரக்கை நிறுத்தும் உரிமையை ரத்து செய்தல். என்ன பண்ணுறாங்கன்னா, டெர்மினேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஸ்டாப்பேஜ். என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, அந்த சரக்கு தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமை அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சரக்கு வழியில் சென்று கொண்டு இருக்கும்போது அதனை இடைமறித்து தடுக்கும் உரிமை கீழ்கண்ட சூழ்நிலை முடிவுக்கு வருகிறது. என்ன பண்ணுறாங்க, சரக்கு வந்து ஒரு வழியில் வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, தடுத்து வழி மறைத்து என்ன பண்ணுறாங்க, கீழ்கண்ட உரிமை வந்து கொடுத்துக்கிறாங்க. அது என்னென்ன உரிமை சொல்லி பாருங்கள். ஆனால் சரக்கின் உரிமையை வாங்குனரோ அல்லது அவரின் முகவரோ சரக்கேற்றில் கொடுத்து விடும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த சரக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, உரிமை வந்து வாங்கினவரோ இதோடைய முகவரை என்ன பண்ணுறாங்க, பொது சரக்கேற்றில் என்ன பண்ணுறாங்க, ஏற்றி விட்டுறாங்க, வேற ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வச்சிடுறாங்களோ இல்லை அந்த சூழ்நிலையில். அடுத்து ஆவணா, பொருள் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்த பின்பு பொது சரக்கேற்றி நிறுவனம் வாங்குனர் அல்லது அவரின் முகவர் பொருள் வந்து சேர்ந்து விட்டது என்றும் அதனை எடுத்து செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றோ தகவல் தெரிவித்த நிலை. என்ன பண்ணுறாங்க, பொது சரக்கேற்றில் வந்து நம்ம ஏற்றி வச்சிட்டோம். சரி, ஏற்றி ரன் ஆகி போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு என்ன மாதிரி அந்த வாங்கினரோ இல்லை அவருடைய முகவர் வீட்டுக்கோ போயிடுச்சு. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பொருளை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம்னா அந்த நேரத்தில் என்னவாகுது, அதுக்கு அந்த பொருளுக்கு உண்டான உரிமை என்ன நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த திருப்பி எடுத்துக்கூடிய உரிமையானது தவிர்க்கப்படுது. சரிங்களா. அடுத்து மறு விற்பனை. சரியா, மறு விற்பனை என்ன சொல்கிறாங்க, மறு விற்பனை உரிமையில் விற்ற சரக்கின் மீது மீண்டும் விற்குனர் உரிமையை கீழ்கண்ட சூழ்நிலை விரைபெறா வணிகர் பெறுகிறார். என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு பொருளை விற்றுட்டோம், விற்றதுக்கப்புறம் அந்த பொருள் மீதான அந்த விற்கிறவருக்கு வந்து எப்படி வந்து மறு விற்பனை உண்டான உரிமை வந்து கிடைக்குது அப்படி சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, விற்கப்பட்ட சரக்கு அழியும் தருவாயில் இருப்பேன். என்ன பண்ணுறோம், விற்ற சரக்கு வந்து நம்ம அழிவை தர டேமேஜ் ஆகிற சூழ்நிலை இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்காக பொருந்துன்னா, நம்ம அந்த ஈஸியாக அழகக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அது சொல்ல எஃப்எம்ஜி சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸு. நம்ம 11ஆம் வகுப்பு வணிகவியலில் சரிங்களா, சில்லறை வணிகம் மொத்த வணிகம் சொல்லி பார்த்துருப்போம்ல, வேறு விற்பனையுடைய வகைகள்னு சொல்லிட்டு அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பொருட்களுடைய வகைகள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் இது வரும். சரிங்க, 11ஆம் வகுப்பு பொருளியலில் சரக்கினுடைய வகைகள் பொருட்களுடைய வகைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆடம்பர பண்டம், விரைவில் அழியக்கூடிய பண்டம் அப்படி சொல்லி படிச்சிருப்பீங்க. அதில் அது என்ன பண்ணுறாங்க, விற்றப்பட்ட சரக்கு அழியும் தருவாயில் இருப்பேன். என்ன விற்றுட்டோம், அது நம்மளுக்கு டேமேஜ் ஆகிற சூழ்நிலை இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரியான இதுக்கு வந்து என்னவாகுது,
விலைபெறா வணிகருக்கு வந்து என்ன வராது, உரிமை வந்து கீழ்கண்ட உரிமைகள் வந்து பெறாது. ஏன்னா டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு முன்னாடி என்ன வாங்கி வேற ஒரு ஆள்கிட்ட விற்றக்கூடிய உரிமை வந்து இவருக்கு இருக்குது. ரெண்டாவது, பற்றுரிமை அல்லது வழிமறைத்து கைப்பற்ற சரக்கை மீண்டும் வேறொரு நபருக்கு விற்கும் தனது எண்ணத்தை வாங்கினருக்கு தெரிவித்த பின்பு வாங்கினருக்கான விலையை செலுத்தப்படாத போது என்ன பண்ணுறாங்க, பொருளை வந்து விற்றுட்டோம், விற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுற வாங்கினர் வந்து பொருளுக்கு வந்து விற்றுட்டாருன்னா, அந்த வாங்கிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணல, அந்த பொருள் வாங்கினுக்கு உண்டான பொருளுக்கு பணத்தை செலுத்தலை அப்படின்னா விற்கிறாரு பார்த்தீங்க, அது என்ன பண்ணால் நீ பொருளுக்கு உண்டான பணத்தை கொடு, அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணி உன்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு நான் விற்றுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்படி எச்சரிக்கை கொடுத்தோம் அந்த பொருள் வாங்கினவர் வந்து எந்தவித ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படி சொன்னால், எந்தவித நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த பொருளை வாங்கி வேறவருக்கு விற்கக்கூடிய உரிமை வந்து இந்த விற்கிறவருக்கு வந்து கிடைக்கிது. சரியா? 3வது பாயிண்ட்டு, மறு விற்பனை செய்யும் உரிமையை சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்தால் வாங்கினருக்கு விற்பவர் அறிவிப்பு தர வேண்டியதில்லை. என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளை மறு விற்பனை செய்யும் உரிமையை சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்தால் என்ன பண்ணுறோம், ஒப்பந்தம் போடும்போதே நான் ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது, நீ பொருளுக்கு உண்டான பணத்தை கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண போனேன், நீ கொடுக்காத பட்சத்தில் அந்த பொருளை வாங்கி வேறு ஒருத்தால விற்றுருவேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், அக்ரிமெண்ட்லேயே கொடுத்துன்னு சொன்னால் அவர் என்ன பண்ண தேவையில்லை, அந்த விற்கிறவர் அந்த வாங்குறவருக்கு எந்தவித அறிவிப்பு தராமல் என்ன பண்ணிக்கலாம், அந்த பொருளை வந்து மறு விற்பனை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கடைசி பாருங்கள், கடைசி ஹெட்டிங்கு, பொருளின் மீதான உரிமை வாங்குனருக்கு மாற்றப்படாத போது என்ன பண்ணுறோம், பொருள் மீதான உரிமை வந்து வாங்குறாரு பற்றி அவருக்கு வந்து மாற்றப்படாமல் இருப்ப என்ன மாதிரியான உரிமைகளெல்லாம் பெறுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். விலைபெறா வணிகர் பொருளின் உரிமையை மாற்றி தராமல் தன் கைவசம் உள்ள பொருளை வாங்குனருக்கு அனுப்பாமல் பொருளை இருத்தி வைத்து கொள்ளலாம். என்ன பண்ணுறாரு, இந்த விலைபெறா வணிகர் இருக்கிறாங்கள, பொருளை வந்து விற்றவர் வந்து எந்தவித பலனும் அந்த பணத்தை வந்து வாங்காமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்குண்டான உரிமை என்ன பண்ணுறாங்க, தன் கைவசம், அதாவது வாங்குனர் கைவசமே என்ன பண்ணுறோம் வச்சுக்கிறணும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, பொருள் விற்கிறாருல, விற்கிறவர் வந்து இந்த வாங்கினவருக்கு வந்து என்ன பண்ணுற பொருள் வந்து கொடுக்கப்ப இந்த எந்தவித பணம் வந்து கொடுக்காமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த பொருள் என்ன பண்ண தன் கைவசமே வச்சுக்கிறணும். எப்போ அந்த பணத்துக்கு உண்டான அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை வந்து கொடுக்குறாரோ அப்படி கொடுக்கும்பொழுது தான் என்ன பண்ணணும், அந்த பொருளை வந்து அவருக்கு கொடுக்கணும், அந்த வாங்கினவருக்கு வந்து அந்த பொருளை வந்துட்டு அவருக்கு வழங்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண அவருக்கு வந்து உரிமை கீழ்கண்ட உரிமையெல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள் என்னென்ன உரிமையெல்லாம் கிடைக்குன்னு பாருங்கள். வாங்கினோர் மீது தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடர்தல். ஓகே, ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செல்லர் அகெயின்ஸ்ட் த பையர் பர்சனலி. என்ன பண்ணுறாங்க, தனிப்பட்ட முறையில் எப்படி வந்து அவருக்கு வந்து உரிமையானது கிடைக்கிது அப்படி சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு, விலையை கோரி வழக்கு தொடுத்தல். விற்கப்பட்ட சரக்கின் மீது வாங்குனருக்கு மாற்றி தந்த பிறகும் வாங்குனர் பொருளுக்கான விலையை தர தவறும்போது விற்பவர் அதற்கான விற்பனை விலையை பெற வழக்கு தொடரலாம். என்ன பண்ணுறாங்க, விற்கப்பட்ட சரக்கு வந்து என்ன பண்ணுறோம், உரிமை வந்து வாங்குனருக்கு என்ன மாதிரிச்சு மாறி போயிடுச்சு. நான் பொருளை வந்து விற்றுட்டேன்ப்பா, இன்னொரு நபருக்கு வந்து விற்றுட்டேன், அந்த பொருள் என்ன பண்ணிட்டேன், அந்த உரிமை வந்து அவருக்கே போயிடுச்சுன்னு வையேன். அந்த போனதுக்கப்புறம் என்ன பண்ண அதுக்கு உண்டான பொருளை வந்து அதுக்கு பொருளுக்கு உண்டான விலையை வந்து தராமல் இருக்கிறாருன்னா என்ன பண்ண அந்த விலையை கேட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். அந்த உரிமை உனக்கு என்ன அது கிடைக்கிது. சரியா? இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நன்னடத்தின்னு சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்கிறேன்னா தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு உண்டான பணத்தை கொடுத்துறேன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு நிலமோ இல்லை நிலம் இதில் வராது, சரக்கு என்ன பண்ணுறோம், நன்னடத்தையோடு என்ன பண்ணுறோம் நம்ம மாற்றி வைக்கிறோம், அவருக்கு என்ன பண்ணுறோம் மாற்றி கொடுக்குறோன்னு செய்யுங்களேன். அவருடைய நலன் கருதி, ஓகே நல்லவர் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி சொல்லி மாற்றி கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி இருந்தால் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஏமாற்றிட்டே வர்றாரு அப்படி சொன்னால் அவர் என்ன பண்ணலாம், கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அந்த நிலத்துக்கு உண்டான விலையை வந்து நம்ம வாங்கலாம். சரிங்களா? 2வது பாயிண்ட்டு, ஏற்காமையால் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்தல். ஓகே, ஷூட் ஃபார் த டேமேஜ் ஃபார் நான் அஸ்பெக்டன்ஸ். என்ன பண்ணல, நஷ்டஈடு கேட்டு என்ன பண்ணணும், நம்ம கோர்ட்டில் கேஸ் போடுறோம். என்னன்னு சொல்லி பாருங்கள். சரக்கை தவறலாக ஏற்க மறுத்தால் அதுக்கான நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடரலாம். என்ன பண்ணுறோம், இப்போ அதே மதுரை கேஸே நம்ம வச்சுக்கிறோம். மதுரையிலேருந்து என்ன பண்ணுறோம், சென்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம், பொருளை அனுப்பி வைக்கிறோம். சரியா? அனுப்பியிருக்கப்போ என்ன பண்ணுறோன்னா, ஈஸியாக அழகக்கூடிய பொருட்களை அதை வந்து நம்ம அனுப்பி வைக்கிறோம்னு செய்யுங்களேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காய்கறி இப்படி இதான் அனுப்பி வைக்கிறோன்னு வைங்க. மதுரையிலேருந்து சென்னை போய்கிட்டு இருக்க வரையும் என்ன பண்ணுறாரு, அந்த வாங்குறவர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம், இங்கே நான் வேற இடத்துல வந்து வாங்கிட்டேன் அப்படி சொல்லி நமக்கு என்ன பண்ணுறாரு, வாங்கின சரக்கை வேண்டான்னு சொல்லி சொல்கிறாருன்னா மறுக்கிறாருன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், அதுக்கு நஷ்டஈடு கேட்டு என்ன பண்ணலாம், நீ வந்து கோர்ட்டில் கேஸ் போடலாம். சரிங்களா? 3வது, உரிய காலத்துக்கு முன்பாக ஒப்பந்தத்தை மறுத்ததாக வழக்கு. என்ன பண்ணுறாங்க, காலக்கெடுன்னு இருக்கும் பார்த்தியா, காலக்கெடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க
பொருளை வந்து வாங்க மறுக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சரக்கை ஒப்படைக்கும் நாளுக்கு முன்பாக வாங்குனர் ஒப்பந்தத்தை மறுக்கும் போது விற்பவர் ஒப்படைவு நாள் வரை காத்திருக்காமல் உடன் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுக்கலாம் அல்லது ஒப்படைப்பு நாள் வரை காத்திருந்த பின் வழக்கு போடலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், அதே மதுரை கேஸ். ஓகே, மதுரையிலேருந்து என்ன பண்ணுறாரு, சென்னைக்கு வந்து மதுரையில் வந்து விற்பவர் இருக்கிறாரு, சென்னையில் வந்து வாங்குறவர் இருக்கிறாரு. சரியா, சென்னையில் இருக்க வந்து மதுரையில் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. சரிங்களா, எனக்கு உங்களுக்கு வந்து 3 நாளுக்குள்ளே என்ன பண்ணுறோம், அந்த பொருளானது வரும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்லிடுறாரு இந்த வாங்கினவர்கிட்ட. பொருள் என்ன ஆகுது, போயிட்டுருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், நான் அந்த 3 நாள்னு சொல்லியிருக்கிறோம் பார்த்தியா, அந்த நாட்கள் வந்து என்ன பண்ணுறோம், காலக்கெடு வந்து விதிச்சிருக்கிறோம். சரி, அந்த காலக்கெடு விதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு, இல்லை இந்த பொருள் வந்து வேண்டான்னு சொல்லி சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த பொருள் வந்து விற்கிறாருல, அந்த மறுக்கப்படும் போதே என்ன பண்ணலாம், ஒன்று கோர்ட்டில் கேஸ் போடலாம், அப்படி இல்லாட்டா காலக்கெடு இருக்கு பார்த்தா 3 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்ன பண்ணலாம், கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதுக்குண்டான இழப்பீடை வந்து வாங்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கடைசி பாயிண்ட்டு, வட்டி கேட்டு வழக்கு தொடர்தல். என்ன பண்ணுறாங்க, வட்டி கேட்டு வழக்கு தொடர்றாங்க. அது என்ன சொல்கிறாங்க, ஷூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். விற்பனை விலையை தராத போது அதற்கான வட்டி கேட்கும் உரிமையை விற்பனையாளர் விற்பனை ஒப்பந்தத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தால் விலை செலுத்த வேண்டிய நாளிலிருந்து வட்டியும் சேர்த்து வசூலிக்க முடியும். அப்படி வட்டி வசூலிப்பது தொடர்பான சரக்குகள் ஏதும் இல்லாத நிலையில் வாங்குனர் குறிப்பிடும் நாளில் மட்டுமே வட்டி வசூலிக்க முடியும். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருள் வந்து விற்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளுக்கு உண்டான விலையை வந்து நீ வந்து செலுத்தாமல் போகிறேன்னு சொன்ன என்ன பண்ணணும், ஒப்பந்தத்தில் என்ன பண்ணிக்கிறணும், அதுக்குண்டான பணத்துக்கு உண்டான வட்டி என்ன பண்ணணும், நீ கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ண ஒப்பந்தத்துலேயும் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த பொருள் வாங்கினர் இருப்பார் பார்த்தியா, அவர் எப்போ நாள் சொல்கிறாரோ அவர் சொல்கிற நாளுக்கு தான் என்ன பண்ணணும், நீ வட்டியானது பெறக்கூடிய அளவு இருக்கணும். அதாவது வாங்குறவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்குறவங்க சரி விற்கிறவங்க சரி 2 பேத்துக்கு என்ன பண்ணணும், ஒப்பந்தத்தில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். ஒப்பந்தத்தில் சரி வர நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறோம், நடவடிக்கை குறிப்பிடாத நிலையில் என்ன பண்ணலான்னு சொன்னால் அவர் வந்து கேஸ் போடக்கூடிய உரிமையானது கிடைக்கிது. யாருக்கு கிடைக்கிது, இந்த பொருள் வந்து விற்கிறவருக்கானது கிடைக்கிது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஒன்வேர்டு. நம்ம இந்த உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் இந்த எதிர்கால கற்றல், நமது சிந்தனை, சூழ்நிலை ஆய்வுன்னு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். இதுலேருந்து பப்ளிக்கில் என்னென்னா கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. சரியாப்பா, அதனால நான் தனி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், காமர்ஸ் புக்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே. சரிங்களா, ஒன்வேர்டு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ, 1930. சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது, அதாவது இருதரப்பினர், சொத்துரிமை மாற்றம், விலை, அனைத்தும். என்னது, இது அனைத்தும் தான் வரும். சரிங்களா, அடுத்து 3, சரக்கு விற்பனை சட்டத்தில் எது சரக்கு என்ற பொருளில் உள்ளடங்காது, சரக்கிருப்பு, வரவேண்டிய பங்காதாயம், பயிர், தண்ணீர். எது வராதுன்னா வரவேண்டிய பங்காதாயம். அது என்னென்னா சரக்கு, அதாவது சரக்கு அப்படிங்கிற சொல்லு பார்த்தீங்கன்னா அசையும் அசையா சொத்து அப்படிங்க குறிக்கும். ஆனால் சரக்கு விற்பனை சட்டம் அப்படி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூவபிள், ஒரு நபர்கிட்டருந்து மற்றொரு நபருக்கு மாறக்கூடியதை தான் குறிக்கிறாங்க. சரியா, அதனால் இந்த இடத்துல எது சொல்கிறேன்னா வர வேண்டிய பங்காதாயம். அடுத்து, ஒப்பந்தத்தில் யாருக்கு விற்பதற்கு உரிமை உண்டு. சரி, ஒப்பந்தத்தில் வந்து யாருக்கு உரிமை உண்டு சொல்லிக்கிறாங்க. அது என்னென்னா பொருள் வந்து விற்பவருக்கு. 5, பொருளின் மீதான உரிமை எப்பொழுது மாறும் அப்படி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பொருளின் உடைமை, பொருளை பாதுகாத்தல். பொருளின் மீதான உரிமை பாத்தியம் வைத்திருப்பவர். அப்படி என்ன பண்ணுறாங்க, பொருளோட மீதான உரிமை வந்து எப்போ மாறும்னா, இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 5க்கு வந்து பொருளின் மீதான உரிமை பாத்தியம் வைத்திருப்பவர். பாத்தியம்னா இந்த பத்திரம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வைத்திருப்பவர். ஓகே, அடுத்த 6 பாருங்கள். குறிப்பிட்ட சரக்கு என்பது விற்பனையின் எந்த காலகட்டத்தில் உள்ள சரக்கை குறிக்கிறது. உடன்படும் போது, ஒப்பந்தம், ஆணை விலை பெறும்போது, விற்கை கடமைப்படும் போது. சரிங்களா, ஆனாக்கு என்ன சொல்கிறாங்க, ஆவணா பாயிண்ட்டு. ஓகே, ஒப்பந்தத்தை போதே என்ன பண்ணுறாங்க, சரக்கு உண்டான உரிமை வந்து கிடைக்கிது. சரியா, 7க்கு அறுதியிடப்படாத பொருட்களை பொறுத்தவரை வாங்குனருக்கு எப்பொழுது உரிமை மாறப்படுகிறது. அறுதியிடப்படாதனா என்ன சொல்ல, நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கப்பட்ட சூழ்நிலை. சரியா, அது எப்போ வந்து உரிமை கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7க்கு
ஆவண்ணா. சரிங்களா? ஒப்பந்தத்தின் பேரில் சரக்கினை ஒதுக்கி வைக்கும்போது அப்படி என்ன பண்ணுறோன்னா, அந்த பொருளை வாங்குறாரு ஒப்பந்தம் பார்த்து என்ன பண்ணுறான், உனக்குன்னு சொல்லி தனியாக எடுத்து வைக்கணும் பற்றி அந்த பொருளை என்ன பண்ணுறது, வாங்கினருக்கு வந்து உரிமையானது கிடைக்கிது. ஓகே. 8வது, ஒப்பந்தத்தில் உறுதுணையாக இருப்பது. அதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு எது உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்புறுதி சொல்கிறாங்கல்ல, வாரண்டி, அது வந்து என்ன வருது, அது வந்து உறுதுணையாக இருக்குது. 9, விலைபெறா வணிகரின் கீழ் குறிப்பிட்ட எந்த தகுதி நிலையில் சரக்கினை வைத்திருக்கும் போது பற்றுரிமை செலுத்த முடியும். பற்றுரிமை என்ன சொன்னேன், அதுக்கு மீதான உரிமை தக்க வச்சுக்கிறது. கீழே கொடுத்து எதில் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பொருளின் உரிமையாளர், வாங்குனரின் முகவர், ஈனா வாங்குனர் ஒப்படைக்கப்பட்டவை மேற்கூடிய அனைத்து நிலையிலும் என்ன பண்ணுறாங்க, பொருளின் உரிமையாளர் யார் பொருளை வந்து உரிமை வச்சுக்கிறாரோ அவர் தான் என்ன பண்ண முடியும், தக்க வச்சக்கூடிய உரிமை கிடைக்கும். இப்போ வாங்குறவர் விற்கிறவர் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணல, வாங்குனர் பொருளுக்கு உண்டான பணத்தை கொடுக்கலன்னா தக்க வச்சக்கூடிய உரிமை யாருக்கு கிடைக்குது, இந்த பொருளை விற்கிறவருக்கு வந்து கிடைக்குது. சரி, அதனால் உரிமையாளருக்கு தான் கிடைக்குது. கடைசி 10வது ஒன்வேடு, விலைபெறா விற்போர் எச்சூழலில் போக்குவரத்தில் இருக்கும் சரக்கினை நிறுத்தும் உரிமை பெறுகிறார். நான் சொன்னேன்ல, டிரான்ஸ்ஃபர் போய்கிட்டு இருக்கப்போ எப்போ தடுத்து நிறுத்தக்கூடிய உரிமை வந்து கிடைக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் வாங்கினோர் நொடிப்பில் அடையும் போது, விலை செலுத்த மறுக்கும் போது, சரக்கினை பெறாத போது என்ன பண்ணுறாங்க, இது வந்து என்ன ஆனாதான். ஏன்னா பொருளுக்கு வந்து எப்போ வந்து நொடிப்பு நிலை அடைச்சிட்டாரு, நொடிப்பு நிலைனா திருப்பி திருத்தவே அவரால் திருப்பி தரவே முடியாத நிலைமை பொருளாதாரியை பின்பற்றப்படுது. பிழையை செலுத்த மறுக்கும் போது இல்லை சரக்கினை பெறாத போதுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், இந்த கேஸில் அப்ளை பண்ணோம்ல அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ஆனால் தான் பொருந்தும். சரிங்களா? இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சரி, இதோட நம்ம அந்த 21வது அத்தியாயம் வந்து நிறைவடையுது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.